அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளன்று மீண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த ஜும்மா சிந்தனைகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சிறந்த ஒரு அமலை பற்றி, ஒரு செயலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த செயல் எப்படிப்பட்ட ஒரு செயல் அப்படின்னா, நமக்கு நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல், நம்மளை நன்மையின் பக்கம் இட்டு செல்லக்கூடிய ஒரு செயல், தீமையை விட்டு நம்மை தூரமாக்கக்கூடிய ஒரு செயல். இன்னும் அதிகமாக இதுக்கு என்ன சிறப்பு அப்படி இருக்குன்னா, இந்த செயல் நம்மளுடைய உள்ளத்திற்கு அமைதியை வழங்குது. எப்பயுமே கடல் அலை போல ஆர்ப்பரிக்கின்ற மனதுக்கு இந்த செயல் ஒரு நிம்மதியை வழங்குது. இன்னும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியாராக நம்ம மாற்றுது. அப்படி எந்த அமலை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இவ்வளோ சிறப்புக்குரிய அந்த அமல் எது அப்படின்னா, இது நம்மளுடைய செயல்களால் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமல் கிடையாது. நம்மளுடைய உள்ளத்தால், நம்மளுடைய நினைப்பால் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல். இறைவனின் மீது நல்லெண்ணம் கொள்ளுதல். ஹுஸ்னு தன்பில்லா, அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணம் கொள்ளுதல் அப்படிங்கிற இந்த அமல் தான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நானும் ஒரு முறை ஒரு இளைஞனை சந்திக்கிறதுக்காக போனோம். அந்த இளைஞன் தன்னுடைய மரணத்தை நெருங்கி கொண்டிருந்த தருவாயில் இருந்தார். அப்போது அந்த இளைஞன் பார்க்க போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை பார்த்த உடனே உங்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அதுக்கு அந்த இளைஞர் பதிலளிக்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவனாக இருக்கேன். எனக்கு அல்லாஹுடைய கருணை எதிர்பார்த்து நான் இருக்கேன். அல்லாஹுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து நான் இருக்கேன். என் இறைவன் எனக்கு நலவை நாடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதுதான் நீங்கள் கூறியதில் சிறந்த பதில். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வணங்கட்டும். அவன் அர் ரஹ்மானாவும் அர் ரஹீமாவும் உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போ அந்த இளைஞன் சொல்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், ஆனாலும் எனக்கு என்னுடைய பாவங்களை நினச்சி பயமாக இருக்குது. அல்லாஹ் மேலே எனக்கு நல்ல எண்ணம் இருக்குது. என் இறைவன் எனக்கு நன்மையை தான் நாடுவான் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். இருந்தாலும் என்னுடைய செயல்கள் எனக்கு அச்சத்தை உண்டாக்குது. எங்கே அல்லாஹுடைய கோபம் என் மேலே வந்துருமோ அப்படிங்கிற எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மரணிக்கிற தருவாயில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த இரண்டு எண்ணமுமே ஏற்படும். நமக்குமே சில நேரங்களில் இப்படி எண்ணம் தோன்றதானே செய்யும். நம்ம நிறைய நன்மை செய்கிறோம், அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடுவான்னு தோணினாலும் நம்மளுடைய பாவங்களுக்காக எங்கே நம்ம தண்டிக்கப்பட்டுருவோமோ அப்படிங்கிற கவலையும் நமக்கு இருக்கும். அப்போது மரண தருவாயில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இறைவன் மேலே எந்த ஒரு அடியார் நல்லெண்ணம் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு அவர் எதை வேண்டுகிறாரோ அதை இறைவன் தருவான். எதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுறீங்களோ அதையும் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வழங்குவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுடைய நிலை. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். நம்ம அல்லாஹ்வை பற்றி எப்படி நினச்சி வச்சுருக்கோம்? நம்ம இறைவன் மேலே நல்ல எண்ணத்தோடு இருக்கோமா? அல்லாஹ்வை பற்றி நல்ல விஷயங்களை மட்டும் நினைக்கிறோமா? அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்காத விஷயங்களுக்காக இறைவன் மேலே அதிருப்தி கொண்டவங்களாக வாழ்ந்துட்டுருக்கோமா? யோசிச்சு பாருங்கள். கடைசி அல்லாஹ் மேலே திருப்தியாக நம்ம எவ்வளோ வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்கோம், இல்லை அதிருப்தியாக எவ்வளோ வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்கோம்? அல்லாஹ் மேலே திருப்தி கொள்வது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா? அல்லாஹ் மேலே நல்ல எண்ணத்தோடு இருக்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரணத்திற்கு 3 நாட்கள் இருக்கிற வரைக்கும், அதாவது மரணிக்கிறதுக்கு இன்னும் 3 நாள், அவங்க மரணத்துக்கு 3 நாள் முன்னாடி வரைக்கும் அவங்க அதிகமாக வெளிப்படுத்தின வார்த்தை எதுவாக இருந்துச்சு, அதிகமாக கொடுத்த எச்சரிக்கை என்னவாக இருந்ததுன்னா, உங்களில் எவரும் இறைவனின் மீது நல்லெண்ணம் கொள்ளாமல் மரணிக்க வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையாக தான் இருந்துச்சு. இன்னும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஒரு நபிமொழி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதா, அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் என்னை எவ்வாறு எதிர்பார்க்கின்றானோ நான் அவ்வாறே அவனிடம் இருக்கின்றேன். அவன் என்னை பற்றி நல்லதாக எதிர்பார்த்தால், நல்லதாக நினச்சா அந்த நலவையே அவர் பெற்றுக்கொள்வார். அவர் என்னை பற்றி அதிருப்தியாகவோ இல்லை தவறாகவோ அவர் நினைத்தால் அதையே அவர் பெற்றுக்கொள்வார் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது நம்ம இறைவனை
எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி நம்ம இறைவன் நம்மக்கிட்ட இருக்கான். நம்ம அதிகமாக இறைவன் மேலே நல்லெண்ணம் கொள்ளும்போது அல்லாஹ் நம்ம கொண்ட அந்த நல்லெண்ணத்தையே நமக்கு வழங்குறான். நம்ம அதிகமாக இறைவனை பற்றி தவறான எண்ணங்கள் கொள்ளும்போது நம்ம எந்த தவறு நினைத்தோமோ அதையே நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதனால தான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய மரணத்துடைய இறுதி நேரங்களில் அதிகமாக செய்த உபதேசத்தில் இறைவன் மீது நல்லெண்ணம் கொள்ளாமல் மரணிக்க வேண்டாம் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க. இறைவன் மேலே நல்லெண்ணம் கொள்ளாததால் நமக்கு என்ன நடந்துற போகுது, இது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம யோசித்து பார்த்தோன்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு பல காலகட்டங்களில் பல நெருக்கடிகள் ஏற்படலாம். இறைவன் மேலே நல்லெண்ணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒவ்வொரு நெருக்கடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை இறைவனை விட்டு தூரமாக்கும். அப்புறம் நம்மளுடைய இபாதத்துகளையும் அது குறைக்க ஆரம்பிச்சிடும். நான் எவ்வளோ இபாதத் செஞ்சாலும் என்னுடைய நிலை மாறுறதில்லையே, நான் இன்னும் ஏழ்மையில் இருக்கேனே, நான் இன்னும் கஷ்டத்தில் இருக்கேனே, நான் இன்னும் நெருக்கடியிலேயே இருக்கேனே அப்படிங்கிற நிலை நம்மளை இபாதத்துகளை விட்டும் நம்மளை தூரமாக்கிரும். எவ்வளோ நன்மை பண்ணாலும் என்ன, என்னோடய நிலை மாறலை அப்படின்னும் போது நன்மையை விட்டுட்டு தீமைகளின் பக்கம் நம்மளுடைய மனசு செல்ல ஆரம்பிச்சிருக்கும். அப்போது ஒரு மனிதன் பூமியில் வாழும்போதும் நல்ல அடியானா வாழணும், நாளைக்கு மறுமையிலையும் அவன் சொர்க்கவாசியாக இருக்கணும்னா எல்லா அமல்களை விடவும் அடிப்படை எது அப்படின்னு பார்த்தோன்னா அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளுதல். இந்த நல்லெண்ணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்டையும் எல்லா நபிமார்கள்கிட்டையும் உன்னத சஹாபாக்கள்கிட்டையும் இருந்துச்சு. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நெருக்கடிகள் பிரச்சனைகள்னு எது வந்தாலும் அல்லாஹ் மேலே உறுதியாக இருந்தாங்க. அல்லாஹ் கிட்ட துவா கேட்கும் போதும் அதில் அவங்க அவ்வளோ உறுதியாக இருந்தாங்க. எந்த ஒரு இடத்துலையும் இறைவன் மேலே அதிருப்தி கொள்றதே இல்லை. ஆனால் நம்மளை பாருங்கள், நம்ம எப்போ அல்லாஹ் மேலே நல்லெண்ணம் கொள்கிறவங்களா இருக்கோம்? சோதனைகளின் போதும் பிரச்சனைகளின் போதும் அல்லாஹ் மேலே நல்லெண்ணம் கொள்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம பாவங்களை அதிகமாக செஞ்சுட்டு அப்போ தான் அல்லாஹ் மேலே நல்லெண்ணம் கொள்கிறோம். அல்லாஹ் மன்னிச்சிடுவான், அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் ஒரு தவறை தடயம் இல்லாமல் மன்னிப்பான், அல்லாஹ் ஒரு தவறை மன்னிச்சுட்டு அந்த தவறின் அளவுக்கு நன்மையை எழுதக்கூடிய அளவு என்னுடைய இறைவன் இரக்கமானவன் அப்படின்னு மீண்டும் மீண்டும் தவறு செஞ்சுட்டு அல்லாஹ் மேலே நம்ம நல்லெண்ணம் கொள்கிறோம். தவறில் மட்டும் இறைவன் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடாது. இப்போ எப்படி இந்த குணத்தை நம்ம வளர்த்துக்கிறது? நம்மக்கிட்ட அல்லாஹ் மேலே நல்லெண்ணம் கொண்டு அல்லாஹ் மேலே திருப்தியாக இருந்து வாழக்கூடிய ஒரு அடியானா நம்ம எப்படி வாழ்கிறது? எந்தெந்த சிச்சுவேஷன்லலாம் நம்ம இந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு ஒரு 7 இடங்களை வலியுறுத்துகிறாங்க. அதில் முதலாவது, நமக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படக்கூடிய நேரங்களில் நம்ம அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கல்ல, உங்களில் யார் ஏழ்மையின் போது அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்விடமிருந்து உதவி கிடைக்கும். யார் தன்னுடைய ஏழ்மையின் போது இறைவனை தவிர்த்து பிற மனிதர்களின் மீது சார்ந்திருக்கிறாரோ அல்லாஹ் அந்த மனிதனை அந்த மக்கள்கிட்டேயே விட்டுருவானாம். அப்போது பொருளாதார நெருக்கடியின் போது எனக்கு இந்த கஷ்டத்தை இறைவன் கொடுத்துட்டானேன்ற அதிருப்தி கொள்ளாமல், இதை என்னுடைய இறைவன் எனக்கு சரியாக்கி கொடுப்பான், அல்லாஹ் எதை என்னுடைய வாழ்க்கையில் நாடி இருந்தாலும் எனக்கு நன்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பினோன்னா நிச்சயமாக அல்லாஹ் சொன்ன மாதிரி நல்லதாக நினைக்கும் போது நம்ம இறைவன்கிட்ட இருந்து நல்லதையே பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்போம். 2வது நிலை எப்போ அப்படின்னா, நமக்கு வலிகள் ஏற்படும் போது, அது உடல் ரீதியான வலியாக இருந்தாலும் சரி, மன ரீதியான வலியாக இருந்தாலும் சரி, இந்த வலிகள் அல்லாஹ் நமக்கு நன்மைக்காக கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத உறுதியாக நம்பணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கல்ல, ஒரு அடியான அல்லாஹ் சொர்க்கத்துக்காக தயார் பண்ணி வச்சுருப்பானாம். ஆனால் சொர்க்கத்துக்கும் அவருடைய அந்தஸ்துக்கும் நிறைய கேப் இருக்குமா. அப்போ அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை சுவனத்தின் அளவு உயர்த்துறதுக்கு என்ன செய்வான்? அவருக்கு அடிக்கடி தொடர்ந்து சோதனைகளை கொடுப்பானாம். அந்த சோதனைகளில் அவர் பொறுமையாகவும் இறைவன் மேலே நல்லெண்ணம் கொண்டவராகவும் அதை கடந்து சென்றார் அப்படின்னா அவருடைய அந்தஸ்து உயர்ந்து இறுதியில் அவர் சொர்க்கத்துடைய அந்தஸ்து அடைஞ்சவராக மாறிடுவாராம். அப்போது நமக்கு ஏற்படக்கூடிய வலிகள் நம்ம இறைவன்கிட்ட நெருங்க வைக்கக்கூடிய ஒரு வழியாக அதை நம்ம பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் காலில் முள் குத்துனா கூட அதுக்கு பகரமாக நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய இறைவன் நம்மளை சோதனைகளை கொடுத்து நம்ம கஷ்டப்படுறதையா விரும்புவான்?
நிச்சயம் அதுலேயும் என்னுடைய இறைவன் எனக்கு நன்மையை நாடியிருப்பான் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த எண்ணத்தை. மூணாவதாக பாருங்கள், எப்போனா நமக்கு அநீதம் இழைக்கப்படும் போது இறைவன் மீது நல்ல எண்ணம் கொள்ளணும். நான் இவ்வளோ நல்ல அடியானாக இருந்தனே, நான் இறைவனுக்கு இவ்வளோ நெருக்கமான அமல்கள் செஞ்சனே, எனக்கு அல்லாஹ் இவ்வளோ பெரிய அநீதத்தை ஏற்படுத்திட்டானே அப்படின்னு அல்லாஹ் மேலே அதிருப்தி கொள்ளாமல், யார் ஒருவர் அநீதம் இழைக்கப்பட்ட மனிதராக இருக்காரோ அவருடைய துவாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே எந்த ஒரு திரைமறைவும் இல்லை. அப்போ என்னுடைய துவாவை இறைவன் உடனே அங்கீகரிக்கிறான். அநீதம் இழைக்கப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் நீதியை கொண்டு வந்து கொடுப்பான். இறைவன் ரொம்ப நீதியாளன் அப்படின்னு அல்லாஹ்வின் மேலே நம்ம நல்லெண்ணம் கொள்ளணும். இது 3 சிச்சுவேஷன். 4வது எப்போ அப்படின்னா, நம்ம துவாக்கள் கேட்கும்போது இறைவன் மீது நல்லெண்ணம் கொள்ளணும். பொதுவாக நம்ம எல்லாரும் அல்லாஹ் மேலே அதிருப்தி கொள்கிற ஒரு விஷயம் எதுனா துவாவுடைய விஷயத்தில் தான். ரொம்ப நாள் நான் ஒரு துவாவை கேட்டுகிட்டே இருக்கேன், ஆனால் அல்லாஹ் அதை அங்கீகரிக்கவே மாட்றான். ஏன் அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுக்குறான், இப்படி செய்கிறானே அல்லாஹ் அப்படின்னு அதிருப்திக்குரிய வார்த்தைகளை நம்ம வெளிப்படுத்துவோம். அப்போது நம்மளுடைய துவாக்கள் நிராகரிக்கப்பட்டுட்டே இருக்கும்போது, இல்லை தாமதமாக்கப்பட்டுட்டே இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கணும்னா, நான் தொடர்ந்து இவ்வளோ விஷயம் கேட்டும் என்னுடைய இறைவன் எனக்கு அதை கொடுக்கலைன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது. நான் கேட்ட உடனே அந்த விஷயம் எனக்கு நடந்துட்டா அதன் மூலமாக நான் வழி தவறி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அதனால என்னுடைய இறைவன் எனக்கு அந்த விஷயத்தை தாமதப்படுத்துகிறான். இங்கே இல்லாட்டியும் இதற்கு பகரமாக சுவனத்தில் எனக்கு சிறந்த ஒரு விஷயத்தை தருவான் அப்படின்னு அல்லாஹ்வின் மேலே நல்லெண்ணம் கொள்ளணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சிரமப்படாத ஏதாவது தூதர் இருக்காங்களா? சோதனைக்கு உள்ளாக்கப்படாத ஏதாவது ஒரு இறை தூதரை நம்ம சொல்ல முடியுமா? எல்லா இறை தூதர்களும் சோதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த சோதனைகள் போதெல்லாம் அவங்க அல்லாஹ் கிட்ட துவா கேட்காமையா இருந்திருப்பாங்க. அல்லாஹ் அவங்களுடைய துவாக்களை உடனேக்குடனேவா ஏற்றிருக்கா? அவங்களும் அந்த சோதனைகளை தாண்டி தானே வந்திருக்காங்க. அவங்களும் அந்த வலிகளை வேதனைகளை அனுபவித்து தானே வந்திருக்காங்க. அவங்களுடைய பிரார்த்தனைகளும் தாமதமாக தானே பதிலளிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த சூழல்ல எல்லாம் அவங்க இறைவன் மேலே நல்லெண்ணம் இழக்காததால் எவ்வளவு தாமதமாக்கப்பட்டாலும் அவங்களுக்கு அல்லாஹ் இறுதியில் நன்மையை மட்டும்தான் நாடியிருக்கான். இப்போ அதே போல் ஒரு நம்பிக்கையோடு தான் நம்மளும் அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும். இறைவன் மேலே நல்லெண்ணத்தோடு அவனை நோக்கி கையேந்தி துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். 5வது எப்போ நம்ம அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளணும்னா, உண்மையாகவே நம்ம ஒரு பாவத்துக்காக வருந்தி அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும்போது இறைவன் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக பாவ மன்னிப்பு கேட்கணும். இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் இதை மன்னிக்க மாட்டான், எதுக்கு நம்ம போய் மன்னிப்பு கேட்டுட்டு அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல், என் இறைவன் நான் செஞ்சக்கூடிய பாவம் வானத்தை முட்டுமளவு இருந்தால் கூட அதை மன்னிக்கிறேன்னு சொல்கிறானே, என்னுடைய இறைவன் நான் செஞ்ச தவறுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னா அந்த தவறு இருந்த இடம் தெரியாமல் அந்த சுவடு கூட இல்லாமல் அந்த பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்கிறானே, நிச்சயமாக என்னுடைய பாவத்தையும் என்னுடைய இறைவன் மன்னிப்பான் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். இறுதியாக 6வது எப்போ நம்ம அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளணும்னா, நம்மளுடைய மரண தருவாயின் போது நல்லெண்ணம் கொள்ளணும். மரணம் ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும்னு சொல்ல முடியுமா? வயதோ ஆரோக்கியமோ எதுவுமே காரணம் இல்லையே. எவ்வளோ திடீர் மரணங்கள் நம்மளை சுற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஏர்க்ராஃப்டோட ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அது வெடித்து சிதறிடுச்சு. ஏரோப்ளைனில் இருந்தவங்க இறந்து போனாங்க. சரி, அது போய் ஒரு ஹாஸ்பிட்டலோட ஒரு காலேஜோட ஹாஸ்டலில் விழுந்து அங்கே உணவருந்திட்டு இருந்த மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க. இப்போ இதெல்லாம் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்களா? அவங்களும் ரொம்ப ரிலாக்ஸாக மதிய உணவு அருந்துறதுக்கு தானே வந்து அமர்ந்திருப்பாங்க. அப்போது மரணம் ஒரு மனிதனுக்கு எப்போ வரும்? இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன், அடுத்த நொடி நான் உயிரோடு இருப்பேனான்னு சொல்ல முடியாது. அப்போது அப்படிப்பட்ட மரணத்தை நம்ம சந்திக்கும் போது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்ட மனிதர்களாக இருக்கணும். இறைவன் மீது திருப்தி அடைந்த மனிதர்களாக, என்னுடைய நன்மைகளுக்கு பகரமாக என்னுடைய இறைவன் எனக்கு ஒரு நல்ல முடிவை தருவான் அப்படிங்கிற திருப்தியுள்ள மனிதர்களாக இருக்கணும். வாழும்போது அல்லாஹ் மேலே நல்லெண்ணம் கொண்டு வாழ்கிறத விட மரணிக்கும் நேரத்தில் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டு மரணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.
திடீரென்லாம் மரணத்தின் போது நமக்கு அல்லா மேலே நல்லெண்ணம் வந்துடாது. நம்ம வாழும்போதே அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தான், வாழும்போதே அதை நம்ம செயல்படுத்தியிருந்தால் தான் நம்மளுடைய மரணத்தின் போது இறைவன் மீது திருப்தி கொண்ட, இறைவன் மீது நல்லெண்ணம் கொண்ட அடியார்களாக நம்மளால் மரணிக்க முடியும். இந்த எண்ணம் எப்படி நமக்கு உருவாகும்னா, அதிக நன்மைகள் செய்யும்போது தான் இந்த எண்ணம் உருவாகும். எப்படி குகையில் மாட்டிருந்த 3 நபர்கள் அல்லாஹ் மேலே நல்லெண்ணம் வைத்து தாங்க செஞ்ச நன்மைகளை சொல்லி துவா செஞ்சாங்க. நான் இவ்வளோ நன்மைகள் செஞ்சுருந்தேன், அப்போ இதுக்கு பகரமாக என்னுடைய இறைவன் இதிலேருந்து கண்டிப்பாக எங்களை வெளியேற்றுவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அந்த நல்ல எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்தது? அவங்க நன்மைகளோடு அதிகம் தொடர்புடையவங்களாக இருந்தாங்க. அப்போது அல்லாஹ்வின் மீது வாழும்போதும் நம்ம நல்லெண்ணம் கொண்ட அடியார்களாக வாழணும், மரணிக்கும் போதும் அல்லாஹ் மேலே நல்லெண்ணம் கொண்ட அடியார்களாக மரணிக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகம் நன்மைகள் செய்யக்கூடிய அடியார்களாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தானே, இதிலலாம் என்ன நன்மை கிடைச்சிட போகுது அப்படிங்கிறத இல்லாமல் சிறு சிறு விஷயமாக இருந்தாலும் இறைவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து செய்யக்கூடியவங்களாகவும், அல்லாஹ்கிட்ட இதுக்காக அதிகமான நன்மைகளை எதிர்பார்த்து செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். வாழும்போதும் மரணிக்கும் போதும் இறைவனின் மீது நல்லெண்ணம் கொண்டு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக. அல்லாஹ் கூறுவது போல, என்னுடைய அடியான் என்னை எவ்வாறு நினைக்கிறானோ நான் அவனிடம் அவ்வாறு இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறது போல் நம்மளுடைய இறைவனை அன்பானவனாகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுடையவனாகவும் சுவனத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய ரப்பாவும் அவன் மேலே நல்லெண்ணம் வைப்போம். நரக நெருப்பிலிருந்தும் அதனுடைய வேதனையிலிருந்தும் கொடுமையிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய இறைவன் நம்முடைய இறைவன் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தை நம்மளுடைய இறைவன் மீது வச்சு அதை நோக்கி நிறைய நன்மை செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்து மீண்டும் இறைவனிடமிருந்து இதுக்கு பகரமாக நன்மை பெறக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.